வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியோட ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்கு ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட பார்வை அவங்க ராசியில் விழுகிறது. அதுவும் இல்லாமல் குரு புதனோட சேர்க்கை வேறு இருக்குது. செவ்வாயும் புதனும் சேர்க்கை 2ஆம் வீட்டில் இருக்குது. அவங்களுக்கு அவங்க தனுசுக்கு ஜனவரி 24க்கு அப்புறம் ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தொடக்கத்திலே அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அது தொழில் விஷயமா இருக்கலாம், இல்லை படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை குடும்ப சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். வருமானம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற செலவுமே இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரையா இந்த ஜனவரி மாதம். ஏன்னா சேமிப்புங்கிற ஒன்று இருக்காது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனர் கூட இருக்கிறதுனால அவங்க இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவு இருந்துட்டு தான் இருக்கும். அது சுப செலவாக தான் இருக்கும். மற்றபடி எந்த தப்பான இதுவும் இருக்காது. 4ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அது வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான குறிக்கும். ஏதாவது ஒரு லேண்டு முடிக்கிறது, இல்லை புதுசாக வாகனம் வாங்குறது, இல்லை பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல காரியங்கள்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் தனுசு ராசிக்கு நடக்கும். தொழில் சிறப்பாக இருக்குது. ஏகப்பட்ட கடனில் தனுசு ராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாகும். உங்களோட தொழில் கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் ஏதாவது தொடங்கணும்னா இது ஒரு நல்ல காலகட்டம். நமக்கு வேலைக்கு போகிறவங்க வேலை ஒரு உயர் பதவியோ இல்லை ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டமோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைய சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உங்களோட மேல் அதிகாரியால். அதுவுமே ஜனவரி 26க்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு பெறுவார். இல்லை தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்குது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைய. அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் திருமண பேச்சுவார்த்தை, இல்லை காதலேருந்து திருமணம் ஆகிறது, இல்லை திருமணம் நடத்துறது, நிச்சயத்துறது, இதெல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைன்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸில் முடியும் தனுசு ராசியை பொறுத்தவரைய இந்த ஜனவரி மாதம். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் கல்யாணம் முடிஞ்சிடும் தனுசு ராசியை பொறுத்தவரைய. உடல்நலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில தொந்தரவுகள் இருந்துட்டு தான் இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு, இன்னும் இருக்கவும் இருக்குது. ஜனவரி 26க்கு அப்புறம் அதுவுமே படிப்படியாக குறைஞ்சிரும். என்ன பெரிய பெரிய தொல்லைகள் இருந்தாலுமே அது படிப்படியாக குறைஞ்சி உடல்நலத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தனுசு ராசியை பொறுத்தவரைய. மாணவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுக்கு டூர் போகிறது, இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. படிப்புலேயுமே நல்ல முன்னேற்றம் தெரியும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் சென்று படிக்கக்கூடிய யோகம் ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் வாய்ப்பு அவங்களுக்கு தேடி வரும். முழுக்க சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பாக தான் இருக்குது. அந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது தனுசு ராசியை பொறுத்தவரைய. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.